بكت عيني بكت عيني بكت عيني على ذنبي وما لاقيت من كربي، فيا ذلي ويا خجلي إذا ما قال لي ربي أما استحييت تعصيني ولا تخشى من العتب. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له، وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا. أما بعد، فقد قال الله تعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم، ومن يتق الله يجعل له من أمره يسرا. صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: اتق الله حيثما كنت وأتبع السيئة الحسنة تمحها وخالق الناس بخلق حسن أو كما قال عليه الصلاة والسلام. அருளாளன் அன்புடையோன் அல்லாஹ்வின் பேரை சொல்லி இந்த ஹுத்பா பிரசங்கத்தை ஆரம்பிக்கின்றேன். சலாத்தும் சலாமும் எம்முடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், சஹாபாக்கள், தாபிஊன்கள், தபு தாபிஈன்கள், கியாமத் நாள் வரை நபியுடைய சுன்னாக்களை பின்பற்ற போகின்ற அனைத்து முஸ்லிமான முஃமினான நல்லடியார்கள் மீதும் உண்டாவதாக. எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ்வை பயந்து அஞ்சி வாழுமாறு முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் தக்வாவை கொண்டு வசியத் நசீஹத் செய்து கொள்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, படைத்த ரப்புல் ஆலமீனை பற்றிய ஹோப்பும் ஆதரவும் அச்சமும் ஹவுஃபும் தக்வாவும் எமது உள்ளத்தில் எப்பொழுதும் காணப்பட வேண்டும். படைத்த ரப்புல் ஆலமீன் அவனை பற்றிய ஹோப் நிறைந்தவர்களாக அல்லாஹ்வை நம்பிய முஃமின்கள் இருக்க வேண்டும். அதே போன்று அவனை பற்றிய பயமுடையவர்களாகவும் இருக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டையும் பேலன்ஸ் பண்ணித்தான் குர்ஆனிலே அடியார்களுக்கு எமக்கு தர்பியா செய்கின்றார். அவன் பக்கம் நாம் அனைவரும் ஆதரவு வைக்க வேண்டும், ஹோப் வைக்க வேண்டும். அதே நேரத்தில் அவனை பயந்து, அவனது தண்டனைகளை பயந்து நாம் வாழ வேண்டும் என்பதை அல்லாஹு தஆலா எமக்கு குர்ஆனிலே வலியுறுத்தி இருக்கின்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வாலிபர் சக்ராத்துடைய சந்தர்ப்பத்தில் இருக்கும் பொழுது அவரை விசிட் பண்ண சென்றார்கள். கேட்டார்கள், கைஃப தஜிதுக், உங்களை நீங்கள் எப்படி பார்க்கின்றீர்கள் என்றார்கள். அவர் சொன்னார், யா ரசூலல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை ஹோப் வைக்கின்றேன், அல்லாஹ்வுடைய தண்டனையை நான் பயப்படுகின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யாருக்கு அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை, அல்லாஹ்வுடைய சொர்க்கத்தை, அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை, அல்லாஹ்வுடைய சந்திப்பை அடைய வேண்டும் என்ற ஹோப் இருக்கின்றதோ அல்லாஹ் அதை கொடுக்காமல் விடமாட்டான். யாருக்கு அல்லாஹ்வுடைய தண்டனையை பற்றிய பயம், எனது உலகத்தின் முடிவு மோசமாக அமைந்து விடுமோ, கபருடைய வாழ்க்கை மோசமாக அமைந்து விடுமோ, நாளை மறுமையிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டங்களும் மோசமாக அமைந்து விடுமோ என்ற பயமும் அச்சமும் தக்வாவும் யாருக்கு உள்ளத்தில் இருக்குமோ அவர் எதை விட்டும் பயப்படுகின்றாரோ அதிலிருந்து அவரை அல்லாஹ் பாதுகாக்காமல் விடமாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள். கடைசியாக ஜூன் கடைசியிலே செய்த ஹுத்பாவிலே அல்லாஹ்வின் பக்கம் நாம் எப்படி ஹோப் வைக்க வேண்டும் என்பதை பற்றி பேசினேன். இன்றைய தினம் அல்லாஹ்வுடைய அச்சம் எப்படி எமது உள்ளத்தில் பதிய வேண்டும் என்பதை பற்றி பேசலாம் என்று நினைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயப்படுவது உலகத்திலே மனிதன் சந்தோஷமாக நிம்மதியாக வாழ்வதற்குரிய வழி. மனிதர்களை பயப்படுவது அடிமைத்தனம், மனிதர்களை பயந்து வாழ்வது அடிமைத்தனம். ஆனால் அல்லாஹ்வை பயந்து வாழ்வது நமக்கு உலகத்திலும் மறுமையிலும் சந்தோஷமும் நிம்மதியும் கிடைப்பதற்குரிய வழி. சஹாபாக்களை பார்த்து ஒரு கூட்டம் சொன்னார்கள், உங்களுக்கு எதிராக இவர்கள் உங்களை அழிப்பதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்து விட்டார்கள். இவர்கள் உங்களுக்கு எதிராக ஒன்று சேர்ந்து விட்டார்கள், உங்களை அழிப்பதற்காக வேண்டி, உங்களது பொருளாதாரத்தை அழிப்பதற்காக வேண்டி, உங்களது அடையாளத்தை இல்லாமலாக்குவதற்காக வேண்டி ஒன்று சேர்ந்து விட்டார்கள். நீங்கள்
இவர்களை பயப்படுங்கள் என்று சொன்னார்கள். சஹாபாக்கள் உள்ளங்களிலே அல்லாஹ்வை பற்றிய பயம் நிறைந்து காணப்பட்டது. சஹாபாக்கள் சொன்னார்கள், ஹஸ்புன் அல்லாஹ் வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் எங்களுக்கு போதுமானவன், அவனிடத்தில் எமது காரியங்களை எமது விடயங்களை பொறுப்பு சாட்டினால் அவன் மிகச் சிறந்தவன், அவன் நிச்சயம் மிகச் சிறந்த ஹெல்ப்பராக இருக்கின்றான் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்றவர்களாக எந்த ஒரு ஆபத்தும் ஏற்படாமல் திரும்பி சென்றார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டிவிட்டு ஒரு விஷயத்தை சொல்கின்றார். இன்னமா தாலிகுமு ஷைத்தான் யுஹவ்விஃபு அவ்லியாஅ, ஷைத்தானின் வேலை தனது நண்பர்கள், தனது ஃப்ரெண்ட்ஸுகள், தனது கட்டுப்பாட்டில் யாரெல்லாம் இருக்கின்றார்களோ அவர்களுக்கு பயத்தை கொடுப்பான். மனிதர்களை பற்றிய பயம், பொருளாதாரத்தை பற்றிய பயம், அரசியலை பற்றிய பயம், இப்படியான பல பயங்களை ஷைத்தான் கொடுத்து கொண்டே இருப்பார். அல்லாஹ் நமக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ், ஃபலா தஹாஃபூஹும், மனிதர்களை நீங்கள் பயப்படாதீர்கள், மனிதர்களை நீங்கள் பயப்படாதீர்கள். வஹாஃபூனி இன் குன்தும் முஃமினீன், நீங்கள் என்னை நம்பிய முஃமின்களாக இருந்தால் என்னை மாத்திரம் பயப்படுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எமக்கு புத்திமதி சொல்லி காட்டி இருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உலமாக்கள் சொல்கின்றார்கள், மன் ஹாஃபல்லாஹ் ஹாஃபஹு குல்லு ஷை, யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ முழு உலகமும் அவரை பயப்படும். அந்த பயம் அதிகாரத்தினால் ஏற்பட்ட பயம் கிடையாது, அந்த பயம் அன்பினால் ஏற்பட்ட பயம். அந்த பயம் அவரது உள்ளத்திலே இருக்கக்கூடிய தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் ஏற்பட்ட பயம். அது அந்த பயத்தை வைத்து முழு உலகமும் அவரை பார்த்து பயப்படும் என்று உலமாக்கள் சொல்லி காட்டியிருக்கின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தக்வா என்றால் வெறும் வெளித்தோட்டம் கிடையாது, வெளித்தோட்டம் கிடையாது. அல்ஹம்துலில்லாஹ், நாம் இஸ்லாமிய ஆடைகளை அணிந்து இருக்கின்றோம், இது மாத்திரம் அல்ல தக்வா. தக்வா என்பது வலிபாசு தக்வா தாலிக கைர். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார், உங்களது ஔரத்தை மறைக்கக்கூடிய ட்ரெஸ்ஸை, ஆடையை உங்களுக்கு நாங்கள் இறக்கி இருக்கின்றோம். வலிபாசு தக்வா தாலிக கைர். அல்லாஹ் சொல்கின்றான், தக்வா என்ற ட்ரெஸ் அது மிகச் சிறந்த ஆடை என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டினார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், அஜமியை விட அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது, அஜமியை விட அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது, அஜமியை விட அரபிக்கு எந்த சிறப்பும் கிடையாது, கருத்தவரை விட வெள்ளை மனிதனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது, பணத்தை வைத்தோ அதிகாரத்தை வைத்தோ மனிதனுக்கு எந்த சிறப்பும் கிடையாது. மனிதனுக்குரிய சிறப்பு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இல்லா பித்தக்வா, தக்வாவை கொண்டுதான் ஒரு மனிதனின் சிறப்பு இருக்கின்றது, கண்ணியம் இருக்கின்றது. அல் குர்ஆனில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், இன்ன அக்ரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் ரெஸ்பெக்ட் ஆனவர்கள் யார், கண்ணியப்படுத்தப்பட்டவர்கள் யார், சிறந்தவர்கள் யார், அத்காக்கும், உங்களில் யார் அல்லாஹ்வை அதிகம் பயப்படுகின்றார்களோ இவர்கள் தான் அல்லாஹ்விடத்தில் கண்ணியமானவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டியிருக்கின்றார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தக்வா என்றால் வேலையை விட்டுவிட்டு, குடும்பத்தை விட்டுவிட்டு, படிப்பை விட்டுவிட்டு, மக்களுடன் பழகாமல் ஒரு பக்கம் ஒதுங்கி நாம் தொழுது கொண்டு குர்ஆனை ஓதிக்கொண்டு இருப்பதல்ல தக்வா. அது மாத்திரம் அல்ல தக்வா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வீட்டுக்கு சில சஹாபாக்கள் வந்தார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது அமல்களை பற்றி கேட்டார்கள். மனைவிமார்கள் வீட்டில் இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி அமல் செய்வார்கள், இதை சொல்லி காட்டினார்கள். சஹாபாக்களுக்கு இது குறைவாக தெரிந்தது. சொன்னார்கள், ஒருவர் சொன்னார், நான் இரவு முழுக்க நின்று வணங்கப் போகின்றேன், தூங்க மாட்டேன். பகல் முழுக்க, இன்னும் ஒருவர் சொன்னார், பகல் முழுக்க நோன்பு பிடிக்கப் போகின்றேன், நான் நோன்பை விடவே மாட்டேன். மற்றவர் சொன்னார், நான் பெண்களுடன் உறவிலே ஈடுபடவே மாட்டேன் என்றார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த செய்தி சொல்லப்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் அல்லாஹ்வை பற்றி மிக பெரும் நாலேஜ் உள்ளவன் நான் தான், அல்லாஹ்வை பற்றி மிக பெரும் தக்வா உள்ளவன் நான் தான். ஆனாலும் இரவில் தூங்கவும் செய்கின்றேன், கியாமுல் லைலும் செய்கின்றேன், பெண்களுடன் சேர்ந்து வாழவும் செய்கின்றேன், பகலில் நோன்பும் பிடிக்கின்றேன், நோன்பை விடவும் செய்கின்றேன். என்னை போன்று நீங்கள் இல்லாவிட்டால் உங்களால் உயரவே முடியாது, சொர்க்கத்தை அடையவே முடியாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபாக்களை பார்த்து வழிகாட்டியது ஹதீஸிலே, சஹீஹான ஹதீஸ்களிலே பதிவாகி இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, தக்வா என்றால்
மார்க்கம் எப்படி சொல்லி இருக்கின்றதோ அந்த மார்க்கத்தை அப்படியே பின்பற்றுவதுதான் தக்வா. தக்வா என்றால் நாம் ஒன்றை உருவாக்கிவிட்டு ஒன்றை நினைத்து விட்டு நாம் அதை பின்பற்றுவதல்ல தக்வா. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு எதை சுமக்க முடியுமோ அப்படிப்பட்ட பாரத்தை தான் கொடுப்பார்கள். எப்படிப்பட்ட அமல்களை எம்மால் சுமக்க முடியுமோ அப்படிப்பட்ட பாரத்தை தான் மார்க்கம் தந்திருக்கின்றது. லா யுகல்லிஃபுல்லாஹு நஃப்ஸன் இல்லா உஸ்அஹா. எம்மால் சுமக்க முடியாத பாரத்தை, மார்க்கத்தை எமக்கு அல்லாஹ் தரவில்லை, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் காட்டவில்லை. ஒரு தடவை சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள், யா ரசூல் அல்லாஹ், நாங்கள் உங்களை போன்று அல்ல. அல்லாஹ் உங்களது முன்பின் பாவங்களை மன்னித்து விட்டார், முன்பின் பாவங்களை அல்லாஹு தஆலா மன்னித்து விட்டார் என்று சொன்ன பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கோபப்பட்டார்கள். அந்த கோபம் முகத்தில் வெளியானது, தென்பட்டது. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் தான் உங்களில் அல்லாஹ்வை அதிகம் பயப்படக்கூடியவனாக இருக்கின்றேன், நான் தான் அல்லாஹ்வை பற்றி அதிகம் அறிந்தவனாக இருக்கின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வுடைய பாக்கியத்தை பெற்றவர்கள் யார் உலகத்திலே? அல்லாஹ்வுடைய அச்சம், தக்வாவை உள்ளத்திலே சுமந்தவர்கள், அல்லாஹ்வுடைய பயத்துடன் தன் வாழ்க்கையை கழிக்கக்கூடியவர்கள். எங்கிருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனது கொண்ட்ரோலை விட்டும் என்னால் தப்பவே முடியாது, நான் இருட்டறையில் இருந்தாலும் அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், அவனது நுழைஜை விட்டும் என்னால் தப்பவே முடியாது என்ற சிந்தனையுடன் வாழக்கூடியவர்கள் தான் மிக பெரும் தக்வாதாரி. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பாலைவனத்தில் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஒரு ஆற்றிடையன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கின்றான். எம் அனைவருக்கும் தெரிந்த ஒரு சம்பவம், ஆனால் படிப்படியில் உள்ள சம்பவம். நாம் அனைவரும் இப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும். கேட்டார்கள், ஒரு ஆட்டை எனக்கு தந்து விடுகின்றார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அவர் சொன்னார், இது எனக்கு சொந்தமானது அல்ல, இது வேறொருவருக்கு சொந்தமானது. சொன்னார்கள், எஜமானர் கேட்டால் ஓநாய் சாப்பிட்டு விட்டது என்று சொல்லி விடுகின்றார்கள். அவர் கையை மேலே உயர்த்தினார், ஒரு கேள்வியை கேட்டார். அதுதான் தக்வாவின் முடிவு. ஐனல்லாஹ், ஐனல்லாஹ். எனது எஜமானர் பார்க்காவிட்டாலும் என்னை படைத்த, எனக்குரிய ரிஸ்கை தரக்கூடிய, என்னை பாதுகாக்கக்கூடிய ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ் எங்கே போய்விட்டார்? அல்லாஹ் எங்கே போய்விட்டார்? அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹு தஆலா குர்ஆனை ஹுதல்லில் முத்தகீன், முத்தகீன்களுக்கு இந்த குர்ஆன் நேர்வழி காட்டக்கூடியது என்று ஆரம்பித்திருக்கின்றார். அந்த முத்தகீன்கள் என்றால் யார்? அல்லாஹ்வை பயப்படக்கூடியவர்கள். அந்த பயத்தின் அடையாளம் அல்லதீன யுகீமூன ஸலாஹ், அவர்கள் தொழுகையை நிலைநாட்டக்கூடியவர்களாக இருப்பார்கள். தொழுகையின் நேரம் வந்து விட்டால் உரிய நேரத்திலே தொழக்கூடியவர்களாக, ஜமாஅத்துடன் தொழக்கூடியவர்களாக, தொழுகையிலே பேணுதல் உடையவர்களாக இருப்பார்கள். வயுகீமூன ஸலாஹ் வயுத்தூன ஸகாத், மற்றவர்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, மற்றவர்களது கஷ்டத்திலே பங்கெடுக்கக்கூடியவர்களாக, ஜகாத்தை கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். நாங்கள் எதை கொடுத்தோமோ அதிலிருந்து அவர்கள் செலவழிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா தக்வா உடையவர்களின் அடையாளத்தை பற்றி சொல்லி காட்டியிருக்கு. அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்கள், அவர்கள் எப்பொழுதும் நல்லதை தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள், நல்ல காரியங்களை தேடி தேடி செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். அதே நேரத்தில் மனிதன் என்ற ரீதியில் ஏதாவது தவறுகள், பாவங்கள் நடந்து விட்டால் அந்த பாவத்தை, தவறை நினைத்து வருந்தி அல்லாஹ்விடத்தில் கண்ணீர் வடித்து அழக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள், 2 கண்களை நரகம் தீண்ட மாட்டாது, 2 கண்களை நரகம் தீண்ட மாட்டாது. ஒரு கண் அல்லாஹ்வுடைய பாதையிலே விழித்திருந்து பாதுகாப்பில் ஈடுபட்ட ஒரு கண். 2வது கண் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால், அல்லாஹ்வுடைய பயத்தினால் அழுத கண். தான் செய்த பாவத்தை நினைத்து, தான் செய்த தவறுகளை நினைத்து, அல்லாஹ்வுடைய கடமைகளை நான் சரியான முறையிலே நிறைவேற்றாமல் வாழ்ந்து விட்டேன், தொழாமல் வாழ்ந்து விட்டேன், நான் அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் பாவங்களிலும் களியாட்டங்களிலும் மோசமான உறவுகளிலும் ஜினாவிலும் ஈடுபட்டு விட்டேன் என்று நினைத்து அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் கண்ணீர் வடிக்கக்கூடியவர்கள், இவர்களுக்கு நரகம் தீண்ட மாட்டாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார். துனியா உலகத்தை இழந்து விட்டால், பிசினஸிலே ஏதாவது லாஸ்ட் உண்டாகிவிட்டால் அதை நினைத்து அழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். குடும்பத்தில் யாராவது மௌத்தாகிவிட்டால் அதை நினைத்து அழக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய அச்சத்தினால் அழக்கூடிய கண்கள் எத்தனை இருக்கின்றது. அந்த பாக்கியத்தை அடைவது மிக குறைவானவர்கள் தான்.
நாளை மறுமை நாளையிலே அரசுடைய நிழலை பெறக்கூடிய 7 பேரை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸிலே சொன்னார்கள். ரஜுலுன் ذكرல்லாஹ ஹாலியன், ஒரு மனிதன் தனிமையில் இருந்து அல்லாஹ்வை நினைத்தான். அல்லாஹ்வை நினைத்து அல்லாஹ்வுடைய விஷயத்திலே அவன் வெட்கப்பட்டு, நான் அல்லாஹ்வுடைய விடயத்திலே எப்படியான குறைபாடுகள் எல்லாம் செய்து விட்டேன், தவறுகள் செய்து விட்டேன் என்று நினைத்து அவனது கண்களிலிருந்து கண்ணீர் வடிகின்றது, அழுகின்றான். அவனுக்கு நாளை மறுமை நாளையிலே அரசுடைய நிழலை கொடுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்துவிட்டால் நாம் அந்த பிரச்சனைக்குரிய சொல்யூஷனை, தீர்வை எங்கோ தேடுகின்றோம். பிசினஸிலே ஏதாவது பிரச்சனைகள், லஸ்ட்டுகள் ஏற்பட்டு விட்டால் அக்கௌண்டை செக் பண்ணுகின்றோம், அல்லது வேலை செய்தவர்களை செக் பண்ணுகின்றோம். இப்படி பல இடங்களை தேடுகின்றோம். குடும்பத்தில் பிரச்சனை வந்து விட்டால் நாம் அந்த பிரச்சனைக்குரியவர்கள் யார் என்று எங்கெங்கெல்லாம் தேடுகின்றோம். கண்ணியமானவர்களே, நாம் பார்க்க வேண்டிய இடம் நமது சொந்த வாழ்க்கையிலே, தனிமையிலே எங்கே பாவங்கள் நடந்தது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளிலே எங்கே தவறுகள் நடந்திருக்கின்றது, தொழுகையிலே எங்கே குறைபாடு நடந்திருக்கின்றது, நான் கொடுக்க வேண்டிய ஜகாத்திலே எங்கே குறைபாடு நடந்திருக்கின்றது, அல்லாஹ் தடுத்த காரியங்களை நான் எத்தனை தடவைகள் செய்து விட்டேன், நான் மோசமான உறவிலே ஈடுபட்டிருக்கின்றேனா, அந்த பாதிப்பு நிச்சயம் வாழ்க்கையில் ஏதோ இடத்தில் ஒரு தாக்கத்தான் செய்யும். கண்ணியமானவர்களே, அதிலிருந்து வெளியாக வேண்டுமா, அதற்குரிய எக்ஸிட்டை குர்ஆன் சொல்கின்றது. யார் அல்லாஹ்வை பயப்படுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் அனைத்து கஷ்டத்திலிருந்து வெளியாகக்கூடிய எக்ஸிட்டை கொடுப்பார். வயர்ஸுகுஹு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நினையாப்புறத்திலிருந்து, அவர் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து அல்லாஹ் ரிஸ்கை கொடுப்பார். பிள்ளைகளுக்கு வாழ்க்கையிலே திருமணம் நடக்கவில்லை என்ற கவலை இருக்கின்றதா? திருமணம் முடித்து விட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கவில்லை என்ற பயம் இருக்கின்றதா? கவலை இருக்கின்றதா? வாழ்க்கையின் தனிமையை செக் பண்ணி பார்ப்போம். எப்படி ஓடுகின்றது? அல்லாஹ்வுடைய கடமைகளிலே எத்தனை குறைபாடுகளை செய்து விட்டேன் என்பதை செக் பண்ணி பார்த்தால் நிச்சயம் அல்லாஹ் எமது தேவைகளை நிறைவேற்றுவார். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கின்றார், வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவு, ஒரு ஊரில் உள்ள மக்கள் அல்லாஹ்வை நம்பி ஈமான் கொண்டு வத்தகவு அல்லாஹ்வை பயந்து வாழ்ந்தால், லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்துடைய பூமியுடைய பரக்கத்தின் வாசல்களை திறந்து கொடுப்போம். பூமியுடைய பரக்கத்தின் வாசல் மாத்திரம் கிடையாது, வானத்தின் பரக்கத்தின் வாசல்களையும் திறந்து கொடுப்போம் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டியிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, நாம் அல்லாஹ்வை பயந்து வாழக்கூடியவர்களாக இருப்போம். இரண்டாவது, நாம் எமது குடும்பத்தை, நண்பர்களை, எமது மஹல்லாவில் உள்ளவர்களை நேசிக்கின்றோமா? உண்மையான அன்பு உள்ளத்தில் இருக்கின்றதா? அந்த தக்வாவை அவர்களுக்கும் ஷேர் பண்ணுவோம். உண்மையான அன்பு ஃபேமிலியின் மீது இருக்கின்றதா? பிள்ளைகள் மீது இருக்கின்றதா? ஃப்ரெண்ட்ஸ்கள் மீது இருக்கின்றதா? உலகத்தை மாத்திரம் பேசாமல் இந்த தக்வாவை பற்றி பேசுவோம், தக்வாவை ஷேர் பண்ணுவோம். உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். அவர்கள் விட்டு சென்ற சொத்து 18 தீனார். பிள்ளைகள் கேட்டார்கள், மற்றவர்கள் கேட்டார்கள், பிள்ளைகளுக்கு நீங்கள் எதை விட்டு செல்கின்றீர்கள்? ஷார்ட்டான பதிலை சொன்னார்கள், தரக்து லஹும் தக்வல்லாஹ், நான் அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தக்வாவை விட்டு செல்கின்றேன், அல்லாஹ்வுடைய அச்சத்தை விட்டு செல்கின்றேன். அவர்கள் நல்லவர்களாக இருந்தால் குர்ஆனில் அல்லாஹ் சொல்கின்றான், வஹுவ யதவல்ல ஸாலிஹீன், ஸாலிஹீன்களை அல்லாஹ் பொறுப்பெடுப்பார். அவர்கள் பாவம் செய்யக்கூடியவர்களாக இருந்தால், மோசமான காரியங்களிலே, உறவுகளிலே ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தால், பாவம் செய்வதற்கு நான் ஏன் பணத்தை, சொத்துக்களை கொடுத்து விட்டு செல்ல வேண்டும் என்று உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கேட்டார்கள். அன்புக்குரியவர்களே, கண்ணியமானவர்களே, உண்மையான அன்பு குடும்பத்தின் மீது இருக்கின்றதா? உலகத்தில் எப்படி சந்தோஷமாக வாழ வேண்டும் என்று நாம் ஏற்பாடுகளை, முயற்சிகளை செய்கின்றோமோ, இதே போன்று ஜன்னாவிலே, சொர்க்கத்திலே ஒன்றாக வாழ்வதற்காக வேண்டி தக்வாவை எமது பிள்ளைகளுக்கும் எமது குடும்பத்துக்கும் கொடுப்போம். இதுதான் எமக்கும் எமது குடும்பத்துக்கும் முழு ஊருக்கும் சந்தோஷத்தையும் நிம்மதியையும் உண்டாக்கக்கூடிய வழி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய உண்மையான முறையிலே அஞ்சி வாழக்கூடிய, தக்வாவுடன் வாழக்கூடிய கூட்டத்திலே எம் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.